வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிற Adobe தமிழா. ரொம்ப ஷார்ட் டைம்ல நம்ம சேனல் புது மைல்ஸ்டோன் ரீச் பண்ணியிருக்கோம். 20,000 + சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மலாக அவுட்டோரில் எடுத்த ஃபோட்டோவை ஸ்டுடியோவில் 2 சைட்லேயும் லைட்டிங் வச்சு எடுத்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் டுவெல் லைட்டிங் எஃபெக்ட். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் இமேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாடலோட பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக மாற்றணும். ஸோ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் செலக்டில் போயிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுக்குறேன். இதில் வந்து எனக்கு எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ லைட்டாக ஸ்மூத் பண்ணிவிட்டு லைட்டாக கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் எஜ் லைட்டாக லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுறேன். தென் டீகண்டாமினேட் கலர்ஸ் செக் பண்ணிவிட்டு இதில் வந்து நியூ லேயர் கொடுத்துக்கிறேன். அவுட்புட் டு தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு சப்ஜெக்ட் வந்து நியூ லேயரில் வந்துருச்சு. தென் இந்த லேயர் கீழே ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நியூ லேயர் க்ரியேட் பண்ணிடுறேன். இங்கே வந்து பிளாக் கலர் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த மாடல் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. ஸோ இந்த மாடல் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு நாபு மட்டும் ரைட் சைடில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ தட் சப்ஜெக்ட் வந்து லைட்டாக டார்க் ஆகிடும். இப்போ நம்ம இமேஜை கரெக்டாக செட் பண்ணிட்டோம். தென் வந்து இப்போ லைட்டிங் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுவோம் 2 சைட்லையும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி கீழே இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கிரேடியன்ட் மேப் கிளிக் பண்ணுவேன். இதில் இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஸ்லைடர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கிரேடியன்ட் எடிட்டர் வரும். இதில் வந்து மேக் ஷுர் லெஃப்ட் சைடில் வந்து டார்க்காக இருக்கணும், பிளாக்காக இருக்கணும். ரைட் சைடில் வந்து ஒயிட்டாக இருக்கணும். ஸோ இந்த ஒயிட் கலரில் தான் நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் கலர் நாபம் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் வந்து இதை வந்து இந்த லொக்கேஷன் வந்து 60 வர வரைக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் 60 வந்துருச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து கலர்னு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த லேயருக்கு நேம் வந்து நான் ரெட்டுன்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் லைட்டிங் பண்ணணும். ஸோ இந்த லேயரை Ctrl J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரீநேம் பண்ணிக்கிறேன் ப்ளூன்ட்டு. இப்போ அதே மாதிரி இந்த கிரேடியன்ட் ஸ்லைடரை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலர் நோட டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்படியே இங்கே ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த ப்ளூ லேயரில் இந்த ஒயிட் மாஸ்கில் கிளிக் பண்ணி இங்கே பிளாக் வச்சுட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். சாஃப்ட் ப்ரஷ்ஷாக தான் இருக்கணும். இப்போ லேயர் மாஸ்க் பண்ண போகிறோம். லேயர் மாஸ்கிங் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒன் சைடில் மட்டும் மைல்டாக பெயிண்ட் பண்ண போகிறோம். தென் இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கீழே இங்கே அண்டர்லைங் லேயருக்கு லெஃப்ட் ஸ்லைடர் வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து ஹாஃபாக பிரிஞ்சு கொஞ்சம் மட்டும் வரும். சும்மா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த ப்ளூ கலர் வந்து அந்த ஃபேஸோட அழகாக பிளெண்ட் ஆகும். டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல, பாருங்க, லைட்டாக பிளெண்ட் ஆகும். ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம அவுட்புட் கம்பேரிஷன் பாருங்கள். இதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.